ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. 2 சைடும் திருப்பி திருப்பி வச்சு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிளாக வர மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 சைடும் திருப்பி வச்சு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு பிறகு நம்ம ஸ்கொயராக வர மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கீழ் பகுதியை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கீழ் பகுதியிலேருந்து 2 சைடும் மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடையில இந்த மடித்த பகுதிகளை உள்ளே விட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்பையும் நீட்டாக உள்ளே தள்ளி மடிப்பு உள்ளே போயிட்டு மடிப்புகளை உள்ளே விட்டு மடிச்சுக்கலாம். இப்போ செய்த மாதிரி அடுத்த பக்கத்தையும் நம்ம செய்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கீழே பார்த்து மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி வச்சு மடிச்சுக்கிட்டு இந்த பகுதியும் இந்த மாதிரி உள்ளாடி வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மடக்குக்கு இந்த பக்கம் வரக்கூடிய பகுதியை நம்ம சிசர்ஸ் வச்சு வெட்டிக்கலாம். கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிமித்து விட்டுட்டு இந்த சென்டரில் இடையில ஒரு கேப் இருக்கும். இது கிடையாது, இப்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் லேயர் எடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி 2வது லேயரில் இருக்கும். இதுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். இந்த மாதிரி இந்த லேயரை அமுக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கமும் விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி வரும். இப்போது நமக்கு இந்த மாதிரி வருமா. அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்னா இந்த என்ன இருக்குல்ல இந்த ஒரு முனைப்பகுதியை இதுலேயும் எப்படி எடுக்கணும்னா இந்த மேல் பகுதி இருக்கிறது பார்த்து எடுத்து மேலே இந்த மாதிரி மடக்கிற பகுதி மேலே வரணும். அந்த மாதிரி சைடை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சென்டர் பார்த்து உள்ளே மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க.
நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் மடித்து விட்டுக்கோங்க. இதையும் இந்த மாதிரி 2 சைடும் மடித்து விட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதையும் இந்த மாதிரி 2ஆக மடக்கி விட்டுக்கோங்க. இந்த ஒவ்வொரு மடிப்பையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்படி இருக்கும். இதை இப்படி மடக்கியாச்சுன்னா நமக்கு ஒரு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது நான் இப்போ மடிக்கிறது மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு வரும். இந்த ஒரு பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் விட்டு அந்த இடத்த மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சிட்டு அந்த மடிப்பு பகுதியை இப்படி உள்ளே விட்டுற மாதிரி விடு. இந்த மாதிரி பண்ணிக்கணும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நான் ஒரு ஸ்டெப் இந்த வீடியோவில் மிஸ் பண்ணியிருப்பேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இந்த காதை இந்த மாதிரி விரித்து விட்டுக்கணும். இப்போது இதை நம்ம விரிப்போம் பாருங்கள். இந்த 2 இதையும் விரிச்சிட்டு இதுக்குள்ளாடி திரும்ப ஒரு மடக்கு வரும். உள்ளே பார்த்து 2 சைடை மடக்கு வரும். நான் அந்த மடக்கு போடாமல் பண்ணனால தும்பிக்கை பெருசாக தெரிஞ்சுது. அந்த மடக்கு போட்டிருந்தா தும்பிக்கையோட சைஸு கரெக்டாக இருந்திருக்கும். நான் பண்ணிவிட்டேன். இனி இடையில நான் இப்படி பண்ணுறேன்ல, இந்த இடத்துல அந்த மடக்கு போட்டாச்சுன்னா இந்த பகுதியே கொஞ்சம் ஒல்லி ஆயிரும். ஏன்னா சைஸ் இதில் பாதி ஆயிரும். அப்போ தும்பிக்கை வந்து கரெக்டான சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணும்போது உள்ளே பார்த்து 2 சைடும் நம்ம நார்மலாக மடக்குவோம் இல்லை, அந்த லைன் வரைக்கும் கரெக்டாக 2ஐயும் உள்ளே பார்த்து மடக்கி விட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் நான் எப்போ பண்ணுறேன்ல இதே ஸ்டெப்பை பண்ணணும். அந்த ஒரு ஸ்டெப்பை நான் மிஸ் பண்ணிவிட்டு மன்னிச்சிடுங்க. நீங்கள் அதை பண்ணுங்க சரியா? நான் இதை சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறதுக்கு காரணம் அதை பண்ணால் தான் அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா நமக்கு ஒரு 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 எலிஃபெண்ட் மாதிரி நமக்கு இன்னும் ஒரு ஷேப்பிங் கிடைக்கும். நான் நிறைய வீடியோவில் நான் பண்ணுற தப்புகளையும் சொல்லுவேன். காரணம் நீங்கள் அதை நீங்கள் செய்து பார்க்கும்போது அதை கிளியராக செய்யணுங்கிறதுக்காக தான். அந்த முனைப்பகுதியை கொஞ்சம் வளைச்சி விரித்து விட்டுட்டு அதை திரும்ப லைட்டாக பெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த மடக்கு கூட இருந்திருப்பி இந்த பகுதி நல்லா நமக்கு அந்த தும்பிக்கை மாதிரியே ஃபீல் ஆகிருக்கு. ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் நல்லா விரிவாக இருக்குது பார்த்திங்களா? இந்த இடம் கொஞ்சம் கூட ஒடுங்கும்.
நான் வேறு தனியாக செஞ்சு இதில் சேர்த்துருக்கலாம். அது எனக்கு எடிட்டிங் இன்னும் கிளியராக தெரியாது. நான் படிச்சிட்ருக்கேன் இப்போ. அப்போது எனக்கு தெரியாதனால தான் அதை உள்ளே ஆட் பண்ண தெரியலை. நான் அதனால் இனி அடுத்தடுத்த வீடியோஸில் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி தலைப்பகுதி முடிஞ்சாச்சுன்னா வால் பகுதி நம்ம கால் வரணும், ஒரு கால் வரணும். காலுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போது நமக்கு இந்த ஒரு பகுதியை விரித்து பார்க்கும்போது நமக்கு அந்த கால் ஹைட்டுக்கு எடுக்கணும். ஆனால் இந்த வால் பகுதியில் காலை எப்போவுமே முதல்ல நீங்கள் மடக்கும் போதும் கொஞ்சம் நல்ல உயரமாகவே மேலே நீ பார்த்தே மடக்குங்க. ஏன்னா இதனோட முனைப்பகுதி நமக்கு வந்து வாலுக்கு வரணும். நான் வந்து முதலில் உள்ள கால் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்கீங்க. அது இந்த பகுதியை கொஞ்சம் கூட மேலே பார்த்து மடிச்சிருந்தோன்னா கால் கொஞ்சம் கூட கட்டையாக வந்திருக்கும். இப்போ அடுத்த பகுதியே நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஃபைனலில் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா வால் வந்து நமக்கு இந்த முனையை தான் நம்ம பெண்ட் பண்ணி ஃபைனலில் எடுப்போம். அப்போ அதுக்கு கொஞ்சம் லென்த்து தேவைப்படும். அப்போ நம்ம கொஞ்சம் கால் கட்டை எடுத்தோன்னா அந்த வால் கரெக்டாக வரும். நமக்கு கால் வந்துடுச்சு. நீ நிரப்பாக இருக்கான்னு பார்த்துக்கணும் கால் ரெண்டும். இந்த வால் உள்ளே இருக்கிறத எடுக்கலைன்னா அது கொஞ்சம் கட்டையாக இருக்குது. அது ரொம்ப வெளியே வரல. அதுவே நம்ம கொஞ்சம் ஹைட்டு அந்த கால் பகுதி கொஞ்சம் கூட ஹைட்டை ஏற்றிருந்தேன்னா அந்த பகுதி கொஞ்சம் கூட லெந்தியாக இருந்திருக்கும். நமக்கு அப்போ அந்த வால் பகுதி கொஞ்சம் வெளியே வந்திருக்கும். இன்னும் டீட்டெயில்ஸாக தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள். நான் இன்னும் டீட்டெயில்ஸாக இதை கொஞ்சம் போடுறேன். இப்போதைக்கு நான் வந்து உங்களால் பார்த்து பண்ண முடியும் இந்த லெவலில் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக வேணும்னு சொன்னீங்கன்னா நான் போட்டு தரலாம். இந்த மாதிரி பார்த்தீங்களா? நான் ஃபைனலில் இதை வந்து கரெக்ஷன் பண்ணி இதனோட தும்பிக்கை சைஸை கொஞ்சம் சின்னதாக்கி நான் போட்டிருப்பேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் இது கரெக்டாக அது இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் நம்ம முதல்ல பண்ணும்போது அது இன்னும் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அது நம்ம கொஞ்சம் லேட்டாக பண்ணும்போது அது நமக்கு கொஞ்சம் நிறைய சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பண்ணி பண்ணி திரும்ப திரும்ப அதை முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்களா? தேங்க்யூ.